ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னோடய காலையிலே வேலைகள் வந்து நான் எப்படி பரபரப்பாக செய்வேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையிலே ஒரு 5 மணிக்கே நான் எந்திரிச்சு கிச்சன் பக்கம் வந்துட்டேன். ஏன்னா காலையில் வந்து என்ன தான் டைமுக்கு நம்ம எந்திரிச்சாலும் அந்த சமையல் வேலைகளை வந்து முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்குள்ளேயே எப்படி நேரம் போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி போயிடுது. நான் வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் தான் கிச்சன் வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். சரி, இப்போ வந்து கொஞ்சம் நாளாக நாளாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது போலவே இருக்குது. குளிர் நேரம் வேறு வந்துட்டதுனால கொஞ்சம் சோர்வாகவே இருந்துகிட்ருக்கு. அதனால் இப்போ கொஞ்சம் நேரமே எந்திரிச்சா தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பண்ணுறது, டிஃபன் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் காலையிலே எந்திரிச்சிட்டேன். இப்போது காலையிலே வந்து பனி அதிகமாக இருக்குது. கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி டைமில் எந்திரிச்சதுமே. அதனால் ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு 2 துண்டு கருப்பட்டி இருந்தது. அதை போட்டு நான் வந்து வெறும் காப்பி தூள் போட்டிருக்கேன். இது கூடால ஒரு துண்டு இந்த சுக்கு வந்து இருக்குது. இந்த சுக்கையும் தட்டி போட்டுட்டோன்னா காலையில் இந்த மாதிரி ஒரு காஃபி குடித்தோன்னா அந்த தலைநீர் வந்து இறங்கிரும். அப்போ நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து சுக்கு காப்பிக்கு போட்டுட்டேன். அது கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஃப்ரிட்ஜில் இருந்து காய்கறி எல்லாமே நான் குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணி டப்பாயில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். இனி வந்து முருங்கைக்காய் வந்து ரொம்ப கிடைக்காது, அதனால் நான் கிடைச்சதை வந்து அப்படியே டப்பாயில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கு குழம்பு வைக்கிறதுக்காக 2 தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, இந்த கத்திரிக்காய் பாருங்கள். நம்ம இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு நாள் ஒரு கத்திரிக்காய் எடுத்து நான் தனியாக வச்சுருந்தேன். பிறகு அந்த கத்திரிக்காய் தான் இது இன்றைக்கி நமக்கு குழம்புக்கு யூஸ் ஆகிட்டு. இப்போ கறிவேப்பிலையும் டப்பாயில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். 2 பல்லாரி எடுத்திருக்கேன். அந்த பல்லாரி பாருங்கள், எப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து வாங்கினாலும் இந்த டைமில் வந்து அந்த பல்லாரி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு தோல் சீவியாச்சு. அந்த பல்லாரியை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எல்லாமே முதல்ல கழுவி எடுத்துடலாம். முதலே கழுவிட்டோன்னா அதுக்கப்புறமா கட் பண்ணுறதுக்கப்புறம் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அப்படி போட்டு கழுவிடுவேன். இப்போ வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு. இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா முத்தலாக இருக்கிற மாதிரி இருக்கிறத முதலே வச்சுருவேன். இது முத்தி இருக்காது, இருந்தாலும் நம்ம 2, 3 நாள் அப்படி வச்சுட்டோன்னா கொஞ்சம் திக்காக நம்ம எவ்வளோ தெரியும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறத வந்து மேலே கட் பண்ணி வச்சுருவேன். கொஞ்சம் நல்லா பதமாக இருக்கிறத வந்து அடியில் வச்சுருவேன். ஏன்னா முதல்ல வந்து நம்ம எடுக்கிறது இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து குழம்பு வச்சிடலாம் இல்லையா, அதனால். இப்போ எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு நான் வந்து துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிட போகிறேன். இந்த மாதிரி இந்த கட்டரில் வச்சு வெட்டுறதுனால வேலைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த கட்டை வந்து வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ வெள்ளையாக இருந்து நான் ஒரு 6 மாதமாக கட் பண்ணி அதோட நிறமே மாறிப்போச்சு. என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் அந்த காய்கறி வெட்டுற இடத்துல இருக்க கலர் வந்து போகவே மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எதெல்லாமோ வச்சு தேய்ச்சி பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கலர் மட்டும் போகவே மாட்டேங்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இந்த பல்லாரியையும் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட போகிறேன். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே போட்டு நான் வந்து காரக்குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். இப்போ காப்பி வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு, இதை அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் தெளிஞ்சு வரும். கருப்பட்டி சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் அது துருன்னு தெரியும். 2 நிமிஷம் அப்படி வச்சிட்டோன்னா அதில் உள்ள அந்த அசடு எல்லாமே அமைஞ்சிரும். காப்பி வந்து கொஞ்சம் தெளிஞ்சிரும். அப்புறமா நம்ம குடிச்சிடலாம். இப்போ தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 5, 6 பல்லு பூண்டு இருக்குது. இதையும் உரித்து எடுத்து வச்சுட போகிறேன். இப்போ காப்பியை அரிச்சிட்டு குடிச்சிடலாம். காலையில் என் கூடவே சேர்ந்து என் மகளும் எந்திரிச்சிட்டா. அவளுக்கு 1 கப்பு காஃபி, எனக்கு 1 கப்பு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் வந்து அவள் எழுதிட்டு இருக்கா, நான் வந்து சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். இப்போ காஃபி குடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் தலைவலி வந்து கொஞ்சம் குறைஞ்சது போல் இருந்து மறுபடியும் நம்ம கிச்சன் வேலைகளை கடகடன்னு ஆரம்பித்தாச்சு. எப்படி நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணாலுமே டைம் எப்படி போகிறதுனே தெரியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டோன்னா மணி வந்து 8 மணி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காலையில் இந்த சமையல் வேலைகள் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா தண்ணி எடுக்கணும் பைப்பில். தண்ணி வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள் முடிச்சிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கிடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்ச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து குழம்புக்கு நான் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டேன் பாருங்கள். 5, 6 பல்லு பூண்டும் போட்டேன். அந்த பூண்டு செவந்ததுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி குழம்புக்கு கொஞ்சம் பூண்டு சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் எப்படியாவது பிள்ளைங்க அதுவும் அதை எடுத்து வெளியே போட்டுருவாங்க. இருந்தாலும் அது கொதித்து வரும்போது அந்த பூண்டோட சாறு எல்லாமே குழம்புல இறங்கிரும்ல, அதனால் கொஞ்சம் பூண்டும் போட்டு நான் வதக்கிடுவேன். இப்போ வந்து வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாமே போட்டு நல்லா ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு அப்படியே
எண்ணெயில் பிரட்டிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு அப்படியே வேக வச்சுருவேன். ஒரு 2, 3 நிமிஷம் அப்படி இருந்தால் அது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்குற மாதிரி இருக்கும்போது இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நான் இதை மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுருவேன். இதுலேயே ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து புளி கரைச்சி விட்டு மசாலாவும் சேர்த்துருவேன். இந்த மாதிரி நான் அந்த காரக்குழம்பு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு நல்லா இருந்தது போல் அது இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா இருந்து அதை நான் சேர்த்துட்டேன். புளியையும் கரைச்சி இதில் சேர்த்துட்டேன். இது மறுபடியும் நான் வந்து இதை கொதித்து அப்படியே மூடி போட்டு கொதித்து விட்டுருவேன். அப்போ இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து கடைசியில் அரைச்சி ஊற்றிட்டு அதுவும் சிம்மில் வச்சு ஒரு 2, 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது போல் இருக்கும். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் அரைச்சி இதெல்லாம் சேர்த்துட்டேன். மிக்ஸி ஜாரையும் கழுவி சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நம்ம வந்து உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து இந்த டைமில் சேர்த்துருங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக குழம்பு வந்து பொங்கி வெளியே வந்துடும். இப்போ மூடியும் ஃபுல்லாக போட்டு மூடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக கேப் விட்டுட்டு மூடினீங்கன்னா அது கொதிக்கிறது நமக்கு தெரியும். கொஞ்சம் மீடியமான அளவில் தீ வச்சுட்டு நீங்கள் வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது எதுக்காகனா, இந்த காலிஃப்ளவர் வாங்கி வச்சு இது 2 நாள் ஆயிட்டு. சைடில் கருக்கவே ஆரம்பிச்சிட்டு எனக்கு வச்ச ஞாபகமே இல்லை. இப்படி தான் ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சோன்னா அப்படியே முடங்கி போய் கிடக்கும். அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணால் தான் நம்ம அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு 2 நாளைக்கு முன்னே வாங்கினது. இப்போ இதையும் நம்ம வந்து காலையிலே பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகுனதும் நான் இதை காலிஃப்ளவர் எல்லாமே அதில் போட்டு பொரிச்சுக்கிட போகிறேன். கொஞ்சமாக பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது, அவ்வளோவும் தேவைப்படாது. அது என்றைக்காவது நமக்கு ஒரு குருமா மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணியில் கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டுட்டேன். போட்டுட்டு இந்த காலிஃப்ளவரையும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதில் ஏதாவது பூச்சிகள் இருந்தாலும் அதிலேருந்து வெளியே வந்துடும். இல்லை மருந்து நிறைய அடிப்பாங்க. அந்த மருந்து அடித்தாலும் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது அந்த மருந்தோட எஃபெக்ட் எல்லாமே குறைஞ்சிரும். அதுக்காக தான். இப்போ குழம்பு பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. அந்த சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து நல்லா சூடோடு சாப்பிட்றத விட கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணியில் இருந்து காலிஃப்ளவரை வந்து நான் எடுத்து பச்சை தண்ணியில் வந்து சேர்த்துட்டேன். காலிஃப்ளவர் வந்து ரொம்ப நேரம் நம்ம அந்த சுடு தண்ணியிலே வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2, 3 நிமிஷம் அப்படி வச்சுட்டு நம்ம எடுத்து பச்சை தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை அலசிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ அது வந்து தண்ணி வெடிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா பொருட்களும் சேர்த்துட்டு நம்ம காலிஃப்ளவர் வந்து பொரிக்கும்போது கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரிஞ்சு போகாது, சூப்பராக வரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் எடுத்தால் நம்ம ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாலும் கையால் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே வராது. அதனால் நான் கையாலே தான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காலிஃப்ளவரில் எல்லாமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட போகிறேன். அப்போ இந்த காலிஃப்ளவரோடு சேர்ந்து இந்த மசாலாக்கள் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போ இன்னொரு பக்கத்தில் சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். அதுக்கு தண்ணி கொதிச்சுட்டு அரிசியை வந்து கழுவி சேர்த்துட்டேன். இந்த பாத்திரத்தில் வந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதில் தேவையான உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணியை கரைச்சி எடுத்து வைக்கணும். நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவுக்கு கரைப்போம் பாருங்கள், அதை விட கொஞ்சம் லூஸாக கரைச்சி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம தோசை சட்டியில் ஊற்றும் போது அது திரண்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நான் சட்னி அரைச்சிக்கிட போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சிக்கிட போகிறேன். இது கூடால வந்து பொட்டுக்கடலை இருந்தாலும் சேர்த்து அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கடலை வந்து காலி ஆகிட்டு, அதனால் நான் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். சட்னி அரைக்கும்போது உப்பும் சேர்த்து அரைச்சிருவேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கெட்டி சட்னியாக இருந்தால் அந்த ராகி தோசைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுட்டேன். இப்போ அந்த தாளிப்பு கரண்டியில்
எல்லாமே தாளித்து நம்ம அதில் சேர்த்துட்டா போதும். சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். எப்போவுமே சட்னி, சாம்பார் எதுவா இருந்தாலும் நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா இட்லி, தோசை ரெடி பண்ணோன்னா, இது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ராகி தோசை வந்து நீங்க சுட்டதுமே கொஞ்சம் சூடா சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால சுட சுட செஞ்சு குடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆயிட்டு ஒரு பக்கம் மூடி போட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் ஒரு பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பல்லாரியை நல்லா பொடியா கட் பண்ணி ராகி தோசையில இந்த பல்லாரி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்தோன்னா, நல்லா அடை தோசை மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ வந்து நெறைய பேர் ராகி தோசையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்களும் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஒரு பல்லாரி நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா, நான் இது கூடால கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலைலாம் நான் சேர்த்துக்கிட போறேன். கொஞ்சம் அதிகமா அந்த இதெல்லாம் சேர்த்தோன்னா, எடுத்து எடுத்து வெளிய போட்டுருவாங்க. அதனால நான் கொஞ்சமா தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதே நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட போறேன். என்னடி தான் நம்ம பார்த்து பார்த்து இதெல்லாம் சேர்த்தாலுமே பிள்ளைங்க அதிக டைம் வந்து இதை வெளியே எடுத்து போட்டுருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதுக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தவங்க கொஞ்சம் இந்த மாவு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பக்கத்தில் வந்து தோசை தவா வச்சுருக்கேன். இன்னொரு பக்கத்தில் ஒரு இரும்பு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரே டைமில் நம்ம காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துடலாம், தோசையும் ஊற்றி எடுத்துடலாம். சாப்பாடு ஒரு பக்கம் நான் வடித்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா செய்யும்போது கொஞ்சம் வேலைகளும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு உடனே வந்து மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இது நல்லா அந்த மசாலாக்கள் எல்லாம் அதில் செட் ஆகி வந்தால் தான் நம்ம திருப்பும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இந்த பக்கத்தில் தோசையும் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ராகி தோசைக்கு வந்து நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது சேர்த்து இந்த மாதிரி மேலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் விட்டுட்டு சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வேகையும் வைக்கணும். ஏன்னா ராகி மாவு வந்து நிறைய பேருக்கு சீக்கிரமாக செமிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தண்ணியை அதை தோசை மாவு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இப்போ ஒரு பக்கத்தில் காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆகிட்டு அதையே நான் எடுத்துட்டேன். தோசையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரே டைமில் எல்லா வேலையுமே கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. அந்த காலிஃப்ளவர் எடுத்ததுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவரெல்லாம் அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். ஏன்னா அந்த நம்ம முதல்ல பொரித்து எடுத்தோம் பாருங்க, அந்த எண்ணெயோட சூடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மறுபடியும் அது கொஞ்சம் சூடாக விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வரும். என்னடி தான் நம்ம காலிஃப்ளவர் பொரித்து எடுத்தாலுமே அது கொஞ்சம் நேரத்தில் அதோட முறுமுறுப்பு வந்து குறைஞ்சிரும். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசை ரெடி ஆகிட்டு அது கூடல சட்னி ஊற்றி சாப்பிட்றதுக்கு நான் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து வச்சுட்டேன். ஃபுல்லாக அவ்வளோ வேலையுமே முடிஞ்சுது. இதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு டிஃபன் எடுக்கக்கூடியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பாத்திரம் எல்லாம் கழுவிடலாம். ஏன்னா அந்த சாப்பிட்டதுக்கப்புறமா உள்ள பாத்திரங்களும் சேர்ந்துரும். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சட்னி, தோசை, காலிஃப்ளவர் பொரித்தது, அது கூட சாப்பாடும் சுட சுட சோறும் ரெடியாக இருக்குது. நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக திக்னஸாக இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு. நான் வந்து நைட்டுக்கும் சேர்த்தே வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால அடிக்கடி ஓயாமல் அடுப்பு பக்கத்தில் வந்து நின்று நமக்கு செஞ்சுட்டே இருக்க முடியாது. அதனால் நான் இப்போ வச்சுருக்க சாப்பாடு எனக்கு சாயந்தரம் நைட்டுக்கும் வந்துடும். ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விடுவோம். அவ்வளோந்தாங்க. இன்றைக்கி வேலைகள் எல்லாமே சூப்பராக ஒரு 7 மணிக்குள்ளே ரெடி ஆகிட்டு, இனி வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பாத்திரங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பை மட்டும் லைட்டாக தொடச்சி எடுத்து வச்சோன்னா கிச்சன் வந்து நீட்டாகிடும். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்பவும் போல் நம்மளோட டெய்லரிங் வேலையை பார்க்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.